சடப்பொருளின் வாயு நிலை, வாயு விவசாய நிலநடி கேசஸ் சொல்லுவோம். அந்த கேசஸ் தொடர்பான விளக்கங்கள், அதுக்குரிய வாயு விதிகளை பயன்படுத்துற எப்படி, அதுக்கு பொதுவான சமன்பாடுகள் இருக்குது, அந்த சமன்பாடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, அதாவது வித்தியாசமான டைப்ல கணக்குகள் படித்து கொண்டு போகும். அதில் நான் வித்தியாசம் ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்றவாறு கணக்குகளை செய்து காட்டுவேன். ஓகே, இப்போ இதுக்குரிய சிலபஸ் உள்ளடக்கம் முதலாவது பகுதி சடத்தின் பகுதிய நிலைகள் இயல்புகள் அடிப்படை. திண்மம், திரவம், வாயு என்ற பகுதிய நிலைகளுக்குரிய இயல்புகள் அடிப்படையாக வச்சு அதை வகைப்படுத்திட்டு போகுது. அடுத்த வாயு நிலையம் சொல்லி தனியாக பார்ப்போம். இதான் சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த இந்த பேசிக் விளக்கத்து கூடாக சட்டத்தின் வாயு நிலைக்குரிய இயல்புகள், அந்த இயல்புகளை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன இந்த விளக்கத்தில் தெளிவாக கொடுப்போம். அதுபோல டோல்டனின் பகுதி அமுக்க விதி, அந்த வாயுக்களின் மூலக்கூற்று இயக்க கொள்கை. வாயுக்களின் மூலக்கூற்று இயக்க கொள்கை என்றால் கெமிக்கல் கைனடிக்ஸ் ஒன்று இருக்கிறது, இயக்க ரசாயனம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி செகண்ட் இயர்ல படிக்கிற தொடர்ச்சியான பகுதிகளுக்குள்ள இந்த இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கை என்பது பயன்படுத்தி அடுத்த விடயம் வந்தர்வால் சமன்பாடு திருத்தம் அப்படி என்று ஒரு விடயம் இருக்கிறது. முதலாவது இந்த வீடியோவில் கோப்பையின் மண்ணுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். வீடியோ கோப்பையின் மண்ணுடா திண்மம், திரவம், வாயுவின் அடிப்படை பகுதிய நிலைகளுக்கான இயல்பு, சடத்தின் பகுதிய நிலைகள் இயல்பு 3 வகையா இருக்கு இல்லையா? ரைட். இப்ப சடப்பொருள் என்னது? ஒரு இடத்தை அடைக்கக்கூடியதும் திணிவை உடையதுமான பகுதியை சொல்றது சடப்பொருள் சொல்லுவோம். ஒரு ஸ்பேஸ் இடத்தை பிடிக்கும், திணிவையும் கொண்டிருக்கும், அந்த பகுதியை சடப்பொருள் சொல்லுவோம். ரைட். இடத்தை அடைக்கக்கூடியது, திணிவை கொண்டதுமான பகுதி சடப்பொருள். இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். திண்மம், திரவம், வாயு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு அடிப்படையான விஷயம். வாயு விவசாயத்துக்கு வாரத்துக்காக வாயுக்கள் தொடர்பான விளக்கத்தை அறிஞ்சு வச்சிருப்பதற்காக தான் 3 பகுதிய நிலையை சொல்லி அதுக்குள்ளாக வாயு விவசாயம் சொல்லவா. ரைட். திண்மம், திரவம், வாயு 3 பகுதிய நிலை இருக்கு. ஏன் 3 பகுதிய நிலையா பிரிக்கப்பட்டிருக்கு? ஏன் இது 3 பகுதிய நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? திண்ம, திரவ, வாயு இந்த 3 பகுதிய நிலைகளாக ஏன் பிரிக்கப்பட்டிருக்கிறது? அவை உருவாக்கப்பட்டுள்ள குமிக்கைகளுக்கு இடையில இடைவெளி காணப்படுறதை வச்சு தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. திண்ம மூலக்கூறுகளுக்கு இடையில இடைவெளி மிக குறைவாக காணப்படும். மிக நெருக்கமாக திண்ம மூலக்கூறுகள், துணிக்கைகள் மிக நெருக்கமாக காணப்படும். அதாவது திண்மம் என்று சொல்லுவோம். திண்மத்தில துணிக்கைகள் மிக நெருக்கமாக காணப்படும். இடைவெளி இருக்கும், மிக நெருக்கமாக. திரவத்துல கொஞ்சம் ஐதாக இருக்கும். திரவத்துல துணிக்கைகள் கொஞ்சம் ஐதாக இருக்கும். வாயு அவத்தையில பார்த்தா மிக ஐதாக காணப்படும். துணிக்கைகள் மிக ஐதாக காணப்படும் வாயு அவத்தையில். ரைட். இதை வச்சுதான் திண்மம், திரவம், வாயு என்ற மூலக்கூறுகளை நாம் அடிப்படையாக வகைப்படுத்திட்டு போறோம். ரைட். இந்த துணிக்கைகளுக்கு இடையில காணப்படுகின்ற இடைவெளியை தான் சொல்றது சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை. இந்த துணிக்கைகளுக்கு இடையில் சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை இந்த சொல்ல அறிமுகப்படுத்தும். அதாவது துணிக்கைகளுக்கு இடையிலான இடைவெளியை வச்சுதான் சடப்பொருளை வகைப்படுத்திட்டு போறோம். ஆகவே சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை என்றால் இந்த துணிக்கைகளுக்கு இடையிலான இடைவெளியை சொல்றது சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை. அது சில சான்றுகளை முன்வைக்கும். உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக, விஷயம் விளங்குறதுக்காக சில சான்றுகளை முன்வைக்கும். இப்ப சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை என்றால் சடப்பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ள துணிக்கைகளுக்கு இடையில் காணப்படுகின்ற இடைவெளியை சொல்வது சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை. இப்ப சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மைக்கு திண்மத்துக்கு சான்றுகளை முன்வைக்கணும். திண்மம் தொடர்ச்சியற்றதா? திண்மத்தில் உள்ள துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கிறதா? திரவம் தொடர்ச்சியற்றதா? திரவ துணிக்கைகளுக்கு இடைவெளி இருக்கிறதா? அடுத்த வாயு தொடர்ச்சியற்றதா? வாயு துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கிறதா? இதுக்கு சான்றுகளை முன்வைக்கத்தான் இருக்கணும் அடிப்படை. அப்ப துணிக்கைகளுக்கு இடையிலான இடைவெளி அடிப்படையாக வச்சுதான் வகைப்படுத்தணும். அதுல சடப்பொருட்களின் தொடர்ச்சியற்ற தன்மை என்ற ஒரு விளக்கத்துக்கு வந்தோம். அதோட சேர்த்து இவிடுத்து திண்மம் தொடர்ச்சியற்றதுக்கான சான்றுகளை முன்வைக்கும். திண்மம் தொடர்ச்சியற்றது இதுக்கான சான்றுகளை முன்வைக்கும். அதுல முதலாவது திண்மத்தை அடிப்படையாக வச்சு தொடர்ச்சியற்றது சொல்றது. இப்ப இரும்பு உற்பத்தியும் போது கோயிலை பார்த்துருக்கு. இரும்பு உற்பத்தியில தனிய இரும்பு மட்டும் இருக்காது. கார்பன் துணிக்கைகள் இரும்புக்குள்ள இடைவெளியில சேர்ந்துதான் இரும்பு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு.
என்ன காரணம்டா இரும்பு துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கிறத பயன்படுத்தி அதுக்கு இடையில கார்பன் துகள்கள் போய் சேர்ந்திருக்கு. தனிய இரும்பு இல்லை, அதுக்குள்ள கார்பன் துகள்கள் சேர்ந்த இரும்பு தான் இருக்குது. அப்ப இரும்பு உற்பத்தியின் போது இரும்பு துணிக்கைகளுக்குள்ள இடைவெளிக்குள்ள கார்பன் துணிக்கைகள் இடம்பெயர்ந்து காணப்படுறது. அதை உதாரணமாக சொல்லலாம். அப்ப எஃபி உற்பத்தி செய்ய அதனோட கார்பன் துணிக்கைகள் காணப்படுது, அதுக்குள்ள இடம்பெயர்ந்து காணப்படுது. இதை நாம திண்மத்தை வச்சு திண்ம துணிக்கையில் தொடர்ச்சியற்றதை காட்டலாம். கார்பன் திண்மத்தை வச்சு திண்ம துணிக்கையில் தொடர்ச்சியற்றது அன்றாட நீங்க பார்க்கிற விஷயங்களை வச்சு சொல்லலாம். திண்மங்களுக்கு இடையில ஒரு ரசாயன தாக்கம் நடக்குது, ஒரு விளைவை உருவாக்குறது. அப்ப திண்மங்களுக்கு இடையில ரசாயன தாக்கம் நடக்குதுன்னா திண்ம துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கிறத பயன்படுத்தி தாக்கம் நடக்குது. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்க நிறைய உதாரணங்களை திண்ம துணிக்கையை வச்சு சொல்லலாம். அடுத்து திண்மம் தொடர்ச்சியற்ற காட்டுவதற்கு திரவத்தை அடிப்படையாக வச்சு சொல்லுது. ஒரு செங்கல் எடுத்து நீருக்குள்ள போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஈரலிப்பாக இருக்கு. ஏன் ஈரலிப்பாக இருக்குது? செங்கல் துணிக்கைகளுக்கு இடையில உள்ள இடைவெளிக்குள்ள நீர் துணிக்கைகள் இடம்பெயர்ந்து காணப்படுகிறது. ஆகவே செங்கல் தொடர்ச்சியற்றது, திண்மம் தொடர்ச்சியற்றது. இந்த முடிவை சொல்லலாம். அப்ப செங்கல் நீர் துணிக்கைகள் இடம்பெயர்ந்து காணப்படும். செங்கலினுள் நீர் துணிக்கைகள் இடம்பெயர்ந்து காணப்படும். அதை சொல்றோம். திரவத்தை வச்சு தானே சொல்றோம். திண்மம் தொடர்ச்சியற்ற திரவத்தை வச்சு சொல்றோம். ரைட். அடுத்தது மூன்றாவது விடை. திண்மம் தொடர்ச்சியற்ற காட்டுறதுக்கு வாயுவை வச்சு சொல்லுவோம். கேஸ் எப்படி சொல்றோம்? திண்மம் தொடர்ச்சியற்ற காட்டுவதற்கு வாயுக்களை வச்சு சொல்லுவோம். இதான் பொன்னிதழ் பரிசோதனை. நாம் முதலாவது யூனிட்ல படிக்கிறது பொன்னிதழ் பரிசோதனை. அல்பா கதிர் பரிசோதனை, அல்பா சிதறல் பரிசோதனை அல்லது பொன்னிதழ் பரிசோதனை அப்படின்னு சொல்றோம். மெல்லியதாக்கப்பட்ட பொத்தாகட்டின் மீது அல்பா கதிர்களை மோதடிக்க செய்யுது. அப்படி அல்பா கதிர்கள் அப்படி வரக்குள்ள பெரும்பாலான அல்பா கதிர்கள் ஊடுருவி போகும். என்ன காரணம்? அந்த பொன்னிதழ் உருவாக்கப்பட்ட துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கிறதால தான் அல்பா துணிக்கைகள் ஊடுருவி போகுது. ரைட். பொன்னிதழ் பரிசோதனையில் அல்பாண்டது கேஸ் எடுக்கலாம். வாயுவா தான், வாயு கற்றையா தான் அனுப்புறது. அனுப்பக்குள்ள என்ன செய்யும்? பொன்னிதழ் பரிசோதனைகிற ஊடுருவி போகும். பொன்னிதழ் பரிசோதனையில் அல்பா துணிக்கைகள் ஊடுருவல் எப்படி சொன்னீங்கன்னா போதும். ஓகே. ஒவ்வொரு உதாரணம் மேலதிகமாக நீங்க யோசிச்சு சொல்லலாம். சரியா? தெளிவாக விளங்குற விஷயம். அடுத்த இரண்டாவது பாகம் திரவம் தொடர்ச்சியற்றதுக்கான சான்று. திரவம் தொடர்ச்சியற்றதுக்கான சான்று. இதை முன்பு திரவம் தொடர்ச்சியற்றதுக்கு முதலாவது திரவம் தொடர்ச்சியற்றது காட்டுவதற்கு திண்மத்தை வச்சு சொல்லும். திண்ம துணிக்கைகள். திரவம் தொடர்ச்சியற்றது காட்டுவதற்கு திண்ம துணிக்கைகள் வச்சு சொல்லும். எப்படி சொல்லலாம்? ஒரு KMnO4 பளிங்குகளை நீருக்குள்ள போட்டீங்கன்னா அந்த பளிங்குக்குரிய ஊதா நிறம் நீர் முழுவதும் பரவி காணப்படும். அப்ப என்ன காரணம்? KMnO4 பளிங்குகள் நீருக்குள்ள உள்ள இடைவெளிக்குள்ளால இடம்பெயர்ந்து காணப்படுது. நீர் துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கு. அப்ப நீர் துணிக்கைகளுக்கு இடைவெளி இருக்குன்னா நீர் தொடர்ச்சியற்றது, திரவம் தொடர்ச்சியற்றது சொல்லலாம். ரைட். KMnO4 பளிங்குகள் நீரினுள் இடர். இதனால் நீர் முழுவதும் ஊதா நிறம், அதுக்குரிய நிறம் பரவி காணப்படும். நீர் முழுவதும் அதுக்குரிய ஊதா நிறம் பரவி காணப்படும். அடுத்தது திரவம் தொடர்ச்சியற்றதுக்கு திரவத்தை அடிப்படையாக வச்சு சொல்லலாம். நல்ல உதாரணம் குறிப்பிடப்படலாம். நீரையும் ஆல்கஹாலையும் நீரையும் கலந்தா ரெண்டுக்குரிய மொத்த கன அளவு குறையும். என்ன காரணம்னா நீர் தொடர்ச்சியற்றது. நீர் துணிக்கைகளுக்கு இடையில ஆல்கஹால் துணிக்கையில் இடம்பெயர்ந்து காணப்படுന്ന மொத்த கன அளவு கொஞ்சம் குறையும், சற்று குறைவாக காணப்படுகிறது. இதான் தொடர்ச்சியற்ற தன்மை. நீரையும் ஆல்கஹாலையும் கலக்கும் போது மொத்த கன அளவு குறையுது செயல்பாடு. இது கூடாக
திரவம் தொடர்ச்சியற்றது என்று காட்டப்படலாம். இடவழிகளால் இடம்பெயர்ந்து போன மொத்த கனவுல குறைந்தன. வேற மேலதிகமான விஷயங்களை நீங்க சொல்லலாம். ரைட், நான் குறிப்பிட்ட விடயங்கள் அல்ல. ரைட், அடுத்தது திரவம் தொடர்ச்சியற்றது என்று காட்டுவதற்கு வாயு அடிப்படையாக வைத்து, வாயு அடிப்படையாக வைத்து திரவம் தொடர்ச்சியற்றது காட்டுவது வாயு. ரைட், நீர்ல வாயுக்கள் கரையுது, திரவத்தில் வாயுக்கள் கரையுது, ஆக்சிஜன் வாயு நீர்ல கரையுது. ரைட், நீரில் வாயுக்கள் கரையுது, நீரில் வாயுக்கள் கரையுது. ஏன் கரையுது? நீர்ல உள்ள இடைவெளிக்குள்ள வாயு மூலக்கூறுகள் துணிக்கையில் போகுது, அதான் கரையுது. அப்ப நீர் தொடர்ச்சியற்றது, திரவ தொடர்ச்சியற்றது உதாரணத்தை எடுக்கலாம். ரைட், இப்ப வாயுக்கள் தொடர்ச்சியற்றது சான்றுகளை முன்வைக்கும். வாயுக்கள் தொடர்ச்சியற்றது, அதாவது வாயு தொடர்ச்சியற்றதுக்கான சான்றுகளை முன்வைக்கும். வாயு தொடர்ச்சியற்ற சான்றுகளை முன்வைப்பதற்கு, தொடர்ச்சியற்றதுக்கான சான்றுகளை முன்வைப்பதற்கு வாயு திண்மம், சூழல்ல உள்ள விஷயத்தை வச்சு சொல்லலாம். வாயு திண்மம், இதை வச்சு சொல்லலாம். வாயுக்கள் தொடர்ச்சி, வழியில தூசு துணிக்கைகள் காணப்படுமா இல்லையா? இருக்கு. நல்ல தெளிவாக அவதானிக்கா, உருப்பெருத்த அவதானிக்கா, தூசு துணிக்கைகள் வழியில காணப்படுது. ஏன் காணப்படுது? வழியில உள்ள துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இருக்கு, வாயுக்களுக்கு இடையில இடைவெளி. அந்த இடைவெளியை பயன்படுத்தி தூசு துணிக்கைகள் இடம்பெயர்ந்து காணப்படுகிறது. ரைட், வழியில் தூசுக்கள் காணப்படல், வழியில் தூசுக்கள் காணப்படல், இதனால் வாயு தொடர்ச்சியற்ற முடிவு வரலாம். ரைட், அடுத்தது வாயு தொடர்ச்சியற்ற காட்டுவதற்கு திரவத்தை அடிப்படையாக வச்சு சொல்லுவோம். என்ன? மழை நீர் பெய்யும் சூழல் அவதானிக்கிறது. மழை நீர் கீழே வருதுண்டா வாயுக்களுக்கு இடையிலான துணிக்கைகளுக்கு இடையில என்ன செய்யுது? இடைவெளி இருக்கிறதான மழை நீர் கீழே வருது. இல்லாட்டி வராது. இடைவெளி இல்லாட்டி வருமா? மேலே நின்று வர தண்ணி இடையிலிருந்து போகவே மாட்டா, ஆவியாது. கொஞ்சம் நெருங்கியா இல்லையா? ஓகே, அதை யோசிங்க. மழை நீர் புரியல, மழை நீர் புவியை வந்தடையுது, மழை நீர் புவியை வந்தடைதல், அதை வச்சு யோசித்தீங்கன்னா சரி. வாயில் உள்ள துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி காணப்படுகிறது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி மழை நீர் வருது. வாரத்தால வாயு தொடர்ச்சியற்றது. ஆகவே வழி தொடர்ச்சியற்ற உலகத்துக்கு வரலாம். இப்ப அடுத்த வாயு தொடர்ச்சியற்ற காட்டுவதற்கு வாயு அடிப்படையாக வச்சு சொல்லுவோம். வாயுக்கள் தொடர்ச்சியற்ற காட்டுவதற்கு வாயுக்கள் அடிப்படையாக வச்சு சொல்லுவோம். இது தொடர்ச்சியற்றது இருக்கணும் சரி விளக்கத்தை சொல்றது. ரைட், இப்ப சாதாரண குளோன் அடிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு இடத்துல அடிச்சா குளோன் மற்ற இடம் எல்லாம் என்ன செய்யும்? அந்த ரூம் எல்லாம் பரவி காணப்படும். அதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான விளக்கத்தை சொல்லலாம். ஒரு ஹைட்ரஜன் சல்பைட் இந்த வாயு தயாரித்து கூழ் முட்டை மனமுடையது, கூழ் முட்டை மனமுடையது. இந்த வாயுவை ஆய்வுக்கூடத்தில் ஒரு மூளையில தயாரித்து போட்டு அடைச்சி வைத்து போட்டு தொங்கல்ல போய் பார்த்தாலும் என்ன செய்யும்? அதுல மனம் வீசு. ஏன் மனம் வீசுது? ரைட், வழியில உள்ள இடைவெளியை பயன்படுத்தி அந்த வழி மூலக்கூறுகள், வாயு மூலக்கூறுகள் இடம்பெயர்ந்து வருகிறது. இடப்பெயர்ச்சி அடைவதனால் அதில் மனம் அங்கு வீசு. ஆகவே வாயு தொடர்ச்சியற்ற காட்டுவதற்கு வாயுக்கள் அடிப்படையாக சொல்லலாம். ஆகவே திண்மம், திரவம், வாயு என்ற 3 பகுதிய நிலைகள் இருக்கிறது. 3 பகுதிய நிலைகளுக்குள்ளான இடைவெளியின் அடிப்படையில் இடைவெளி காணப்படுறது சொல்றது அவற்றின் தொடர்ச்சியற்ற தன்மை. திண்மம் தொடர்ச்சியற்றதுக்கு ஒவ்வொரு காரணியை வச்சு உதாரணம் தெரிஞ்சிருக்கணும். நீங்களாவது விஷயம் விளங்குனா மேலதிகமாக சூழல்ல இருக்கிற விஷயத்தை அவதானிச்சே நீங்க சொல்லுவீங்க. ஓகே, அதே மாதிரி திரவம் தொடர்ச்சியற்றது, வாயு தொடர்ச்சியற்ற சான்றுகளை 3 முன்வைக்கிறீங்க, தெரிஞ்சிருந்தா சரி அடிப்படை. ரைட், இப்போ அடிப்படையான விஷயம் தான் முதலாவது தலைப்புல பார்க்கணும். அடுத்தது திண்மம், திரவம், வாயு பகுதிய நிலைக்கான இயல்புகள், குறிப்பிட்ட சில இயல்புகள் தெரிஞ்சிருக்கணும். திண்மம், திரவம், வாயு என்ற பகுதிய நிலைக்கான குறிப்பிட்ட சில இயல்புகள் தெரிஞ்சிருக்கேன். அந்த இயல்புகளில் முதலாவது வடிவம், அதுக்குரிய வடிவம். திண்மம் திட்டமான வடிவம் உடையது, திட்டமான வடிவம் உடையது. திரவம் பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கும். பாத்திரம் எந்த திசையில் இருக்கோ அதே வடிவம் தான் திரவத்துக்கு வரும். ஆனால் பாத்திரம் முழுவதும் அந்த வடிவத்தை எடுக்காது. ரைட், பாத்திரத்தின் வடிவம் இதுக்கு மாறும் வடிவம், திரவத்துக்கு மாறும், திண்மத்துக்கு மாறாது வடிவம். அதே மாதிரி வாயுவுக்கு பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கும். அதுவும் பாத்திரத்தின் வடிவம்.
அதுவும் நிலை இல்லை, மாறும். அடுத்த இரண்டாவது இயல்பு திண்மம் திரவம் வாயுக்களுடைய அடிப்படை விஷயம் உங்களுக்கு ஓஎல்லையும் இருக்கு. இந்த விஷயம் தெளிவாக தெரிவிக்கணும். திண்மம் திரவ வாயுள்ள 3 பகுதிய நிலைக்குரிய இயல்புகளை வரையறுத்து சொல்றேன். இரண்டாவது கனவளவு. இதுக்கு திட்டமான கனவளவு மாறாது, கனவளவு மாறாது. இதுக்கும் பாத்திரத்தின் கனவளவு தான் எடுக்கும், ஆனா அளவு மாறாது. கனவளவு அளவு என்ன செய்யாது, மாறாது, ஆனா இதுக்கு மாறும். இதுக்கு என்ன செய்யும், இதுவும் பாத்திரத்தின் கனவளவு தான் எடுக்கும், பாத்திரத்தின் கனவளவு. இது பாத்திரத்தின் கனவளவு கனவளவு மாறாது. இதுக்கு திட்டமான கனவளவு இருக்கு, திட்டமான கனவளவு திரவம் குறிப்பிட்ட கனவளவு குறிப்பிட்ட கனவளவு. ஓகே, ஆனா வாயுக்கு அப்படி இல்லை. பாத்திரத்தின் கனவளவு தான் வாயுவின் கனவளவு, வாயுவின் கனவளவு தான் வேறுபடும். கனவளவு இதுவும் திட்டமான கனவளவு, இது திட்டமான கனவளவு மாறாது. ஆனா வாயுக்களுக்குரிய கனவளவு என்ன பாத்திரத்தில் என்ன கேஸ் சிலிண்டர் எடுக்கமோ என்ன நடக்கும் அந்த கனவளவுக்கு ஏற்றவாறு மாறிட்டு போகும். கேஸ் சிலிண்டர் கூடி வாயுக்கள் குறைய இருந்தாலும் அது கனவளவு கேஸ் சிலிண்டர் கனவளவு தான். சரியா? ஓகே, அது மாறும். அடுத்த இயல்பு அடர்த்தி. துணிக்கைகளுக்கு இடையிலான நெருக்கம். அடர்த்தி என்று சொல்ல வர விஷயம் நாம துணிக்கைகளுக்கு இடையிலான நெருக்கம். திண்மத்துல அடர்த்தி மிக அதிகமாக இருக்கு, மிக அதிகம். திரவத்தில் அடர்த்தி அதிகமாக இருக்கு, அதிகம். வாயுல மிக குறைவு, அடர்த்தி மிக குறைவு. வாயுக்கள் மிக ஐதாக காணப்படும், வாயு துணிக்கைகள் மிக ஐதாக காணப்படும். சரியா? அடுத்த 4வது இயல்பு அடர்த்தி. அடுத்தது அமுக்கப்படுத்தகவு, பிரஷரை கொடுக்கிற தன்மை. அமுக்கப்படுத்தகவு, அமுக்கப்படு தகவு. இதுல இல்ல, திரவத்திலையும் இல்லை, ஆனா வாயுல மிக அதிகமாக இருக்கு. அமுக்கப்படுத்தகவு வாயுல மிக அதிகமாக இருக்கு. சரி, அமுக்கப்படுத்தகவு வாயுல மிக அதிகமாக இருக்கு. இதை அமுக்க முடியாது, திண்மத்தை திரவத்தை அமுக்க முடியாது. வாயு பிரஷர் என்ன செய்யலாம், கூட்டி குறைக்கலாம். வாயுக்குரிய பிரஷரை நீங்க கூட்டி குறைக்கலாம். ஓகே, அமுக்கப்படுத்தகவு வாயுக்கு மிக அதிகமாக இருக்கு. அடுத்து துணிக்கைகளின் அசைவு. 5வது இயல்பு துணிக்கைகளின் அசைவு. துணிக்கைகளின் அசைவு. துணிக்கைகளின் அசைவு இது இல்ல, அசைவு இல்ல, ஆனா அதிரும். மேலும் கீழும் அதிரும். திண்ம துணிக்கையில் மேலும் கீழும் அதிரும், அதிர் ஒன்று இருக்கு. ரைட், இது அசைவு இருக்குது, துணிக்கையோட அசைவு இருக்குது, ஆனா வரையறுக்கப்பட்டது. எந்த திசைக்கு அனுப்புற அந்த திசைக்கு போகும், வரையறுக்கப்பட்டது. நம்ம சொல்ற திசைக்கு ஏற்ற மாதிரி தான் போகும். தண்ணி நீர் போகும் தான் திரவம். ரைட், அது மாதிரி யோசிங்க. ரைட், ஆனா அசைவு இருக்குது, துணிக்கையோட அசைவு இருக்குது, ஆனா வரையறுக்கப்பட்டது. ரைட், வாயுக்களுக்கு அசைவு இருக்கு, ஆனா சுயாதீன இயக்கம் என்று சொல்றோம். கட்டுப்பாடான இயக்கம் இல்ல, சுயாதீன இயக்கம். இது வரையறுக்கப்பட்ட திரவம் கட்டுப்பாடான இயக்கம் உடையது, சுயாதீன இயக்கம் உடையது. சுயாதீனம் அங்கும் இங்கும் சுயாதீனமாக அசைவு, கட்டுப்பாடு இல்லை. ரைட், ஓகே. அடுத்தது 6வது இயல்பு மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைக்கவர்ச்சி. இடைக்கவர்ச்சி துணிக்கைகளுக்கு இடையிலான இடைக்கவர்ச்சி அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைக்கவர்ச்சி. இதுல மிக அதிகமா இருக்கு, நெருக்கமா இருக்கிறதால மிக அதிகம். இதுலயும் அதிகம், இதுல மிக குறைவாக இருக்கு, குறைவு. வாயு துணிக்கைகளுக்கு இடையிலான மூலக்கூற்றுடைய விசை வலிமை மிக குறைவா இருக்கு. இப்படி இந்த அடிப்படை உங்களுக்கு சாதாரணமா பார்க்கக்கூடிய விளங்கும். இந்த இயல்புகளை திண்மம் திரவம் வாயு என்ற மூலக்கூறுகள் பகுதிய நிலைகள் இயல்புகளையும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்த விடயம் என்னென்ன பிள்ளைகள் இந்த 4வது சடத்தின் வாயு நிலை கேசஸ் சம்பந்தமான விளக்கம் நான் பார்க்க போறோம். அதுக்காக முதலாவது தலைப்புல சடத்தின் பகுதிய நிலை இயல்புகளை பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோவில் அதோட பேசிக் சம்பந்தமான விளக்கங்களை தான் முன் வச்சிருக்கிறேன். அதை மிக கிளியராக எடுத்துட்டு அடுத்த தலைப்புல பார்க்க போறோம். அந்த 4.2 சடத்தின் வாயு இதான் சிலபஸ் ஆரம்பம். ஓகே, அடுத்த வீடியோவில் அதை தொடர்ச்சியை பார்ப்போம்.